வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு சாதனை அளவை எட்ட வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பிரபலங்கள் ஈடுபட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பாகிஸ்தானில் இந்து சிறுமிகள் 2 கடத்தல். அறிக்கை அளிக்க இந்திய தூதருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உத்தரவு. அடுத்த மாதம் 11ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் பல வேட்பாளர்களின் பெயரை அறிவித்தது பிஜேபி, காங்கிரஸ். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட்டதற்கான ஆதாரம் இல்லை. அமெரிக்க தலைமை வழக்கறிஞர் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட். தில்லி அணி 37 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா வெற்றி. விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் அதிகப்படியான வாக்குப்பதிவு நடைபெற வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் திரைத்துறையினர் உட்பட பல்வேறு துறைகளில் பிரபலமாக உள்ளவர்கள் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ள பிரதமர் தனது டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்கள், திரை நட்சத்திரங்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் வாக்காளர் விழிப்புணர்வு பணியில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தாங்கள் மட்டும் வாக்களித்தால் போதாது என்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரது வாக்கும் பதிவாவதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்குப்பதிவில் சாதனை அளவை எட்ட வேண்டும் என்றும் இதுபோன்ற செயல்கள் வரும் காலத்தில் நாட்டில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் முதல் தலைமுறை வாக்காளர்களும் தங்களது வாக்கை தவறாமல் செலுத்த வேண்டும் என்றும் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் ஊழல், பசி, கல்வி அறிவின்மை, ஏழ்மை, ஜாதி பாகுபாடு, நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள் இடையேயான வேறுபாடு ஆகியவற்றை களைந்து புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தில்லி பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் எந்த ஒரு செயலை கவனத்துடனும் எதிர்வினைகளை கருத்தில் கொண்டும் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதிய இந்தியாவின் கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், சமய ஒற்றுமை, அமைதி மற்றும் பாரம்பரியத்தை காத்தல் ஆகியவற்றை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 இந்து சிறுமிகள் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து அறிக்கை அளிக்குமாறு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹோலி பண்டிகையை ஒட்டி தார்கி நகரில் 2 சிறுமிகளை கடத்திய சிலர் அவர்களை மதமாற்றம் செய்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரை டுவிட்டர் செய்தியில் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி சிறுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாவத் சௌத்ரி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், சிந்து மாகாண முதலமைச்சர் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு இம்ரான்கான் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சிந்து மற்றும் பஞ்சாப் மாகாண அரசுகள் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இனி வருவது தேர்தல் செய்திகள். ஏழு கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 91 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இந்த தொகுதிகளில் நாளை மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்.
ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் இந்த தொகுதிகள் அடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ள வரும் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 2ஆம் கட்டமாக 97 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அந்த தொகுதிகளில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளில் மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக, திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்யவுள்ளனர். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தால் மட்டுமே தகுந்த பதிலடி கொடுக்க முடியும் என்று பிஜேபி தலைவர் அமித்ஷா கூறியிருக்கிறார். நேற்று ஆக்ராவில் நடைபெற்ற வெற்றி உறுதிமொழி கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் தலைமையில் அமைந்துள்ள கூட்டணியில் நாட்டை பாதுகாக்க முடியாது என்று கூறினார். பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் செயல்பட்ட தீவிரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு ஆதாரத்தை கேட்டதன் மூலம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முப்படையினரை அவமதித்துவிட்டார் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். தேசத்தின் பாதுகாப்புடன் காங்கிரஸ் விளையாட வேண்டாம் என்றும் அவர் கூறினார். இந்திய விமானப்படையின் தாக்குதல் குறித்து சந்தேகம் தெரிவித்த சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ராம்கோபால் யாதவ், காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் பிரபல தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் சாம் பிட்ரோடா ஆகியோரது செயலும் கண்டிக்கத்தக்கது என்றும் அமித்ஷா கூறினார். வாக்கு வங்கி அரசியலை நாம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அனுமதிக்கப் போகிறோம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் பிஜேபி வெற்றி உறுதிமொழி பேரணியை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். நாட்டின் பாதுகாப்பு, வளர்ச்சி, மக்கள் நலன் ஆகியவற்றை முன்னிறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கிறார். நொய்டாவில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏராளமான சாதனைகளை படைத்துள்ளது என்று கூறினார். ஜனநாயகத்தில் பொறுப்புத்தன்மையை நிலைநிறுத்திய அரசு மோடி தலைமையிலான அரசு என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்புக்கும் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் மக்கள் நலனுக்கும் மோடி அரசு என்ன செய்தது என்பதை நாட்டு மக்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்றும் அதற்கேற்ப அவர்கள் தங்களது தீர்ப்பை வரும் தேர்தலில் வழங்குவார்கள் என்றும் சுஷ்மா தெரிவித்தார். யூரி தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் எல்லைக்குள் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும், புல்வாமா தாக்குதலை அடுத்து பாலகோட் பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானப்படையினர் தாக்கி அழித்ததாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினாலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான சர்வதேச அளவிலான ஆதரவை இதுபோன்ற பயணங்களால் பிரதமர் திரட்டியதாகவும் சுஷ்மா தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் விவசாயிகளை அவமதித்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் வழங்கிய கரும்புக்கு இன்னும் பணம் தரப்படவில்லை என்றும் இதனால் ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த மாநிலத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு மாநில அரசு வழங்க வேண்டிய கரும்பு கொள்முதல் தொகை 10,000 கோடி ரூபாயை தாண்டிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் உணவு உற்பத்தியை பெருக்கும் விவசாயிகளை மத்திய அரசும் மாநில அரசும் பாதுகாப்பதற்கு பதில் அவர்களை துயரத்தில் தள்ளிவிட்டுள்ளதாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். விவசாயிகளை அவமதித்தவர்கள் தேசபக்தர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் பல வேட்பாளர்களின் பெயர்களை பிஜேபி, காங்கிரஸ் கட்சிகள் அறிவித்துள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 6 வேட்பாளர்களையும், மேகாலயா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு வேட்பாளரையும் பிஜேபி நேற்று அறிவித்தது. சத்தீஸ்கரில் சந்தோஷ் பாண்டே ராஜ் நந்தாகன் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஜோதி நந்து தூபே கோர்பா தொகுதியிலும், சுனில் சோனி ராய்ப்பூர் மக்களவைத் தொகுதியிலும் வேட்பாளராக பிஜேபி நிறுத்தியுள்ளது. இதேபோல் காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 10 வேட்பாளர்களின் பெயரை அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் 3 வேட்பாளர்களையும், மகாராஷ்டிராவில் 4 வேட்பாளர்களையும், தமிழ்நாடு, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தலா ஒரு வேட்பாளரையும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் தாரிக் அன்வர் பீகாரில் கத்திஹார் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் PK ஹரிபிரசாத் பெங்களூரு தெற்கு தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார்.
முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மக்களவைத் தொகுதியில் ஹாஜி பரூக் மிர் நிறுத்தப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஒரு பக்கம் சூடுபிடித்துள்ள நிலையில் சில மாநிலங்களில் அரசியல் கட்சிகளுக்கிடையே கூட்டணிகள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சில மாநிலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் அணி இறுதியாகியுள்ளது. காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா, ராஷ்டிரிய ஜனதாதள் ஆகிய கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள 14 மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 4 தொகுதிகளிலும், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ராஞ்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய்குமார் கூறினார். அதே நேரத்தில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூடுதலாக ஒரு தொகுதியில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சஞ்சய் சிங் யாதவ் கூறினார். பீகார் மாநிலத்தில் பெகுசராய் மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவையின் முன்னாள் தலைவர் கண்ணையா குமார் போட்டியிடுகிறார். பாட்னாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகாரில் கஹாரியா, மதுபானி, மோத்திஹரி உள்ளிட்ட 4 தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. சிபிஐ-எம்எல் கட்சி ஆரா, சிவான், காரகட், ஜெகநாத்பாத் ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதேபோல் ராஷ்டிரிய ஜனதாதளம் பஹல்பூர், பங்கா உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்கனவே பிரயாக்ராஜ், வாரணாசி ஆகிய நகரங்களில் படகில் சென்று வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நாளை மறுநாள் தில்லியிலிருந்து ஃபைசாபாத் நகரத்திற்கு ரயிலில் செல்ல உள்ளார். அப்போது வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட அவர் திட்டமிட்டுள்ளார். அயோத்தியாவில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்ற இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஃபைசாபாத் ரயில் நிலையம் வந்தவுடன் அங்கிருந்து பிரியங்கா காந்தி குமார்கஞ்ச் வரை 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் செய்ய உள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் ராஜேந்திர பிரதாப் கூறினார். மக்களவைத் தேர்தலுக்காக 26 லட்சம் அழியாத மை புட்டிகளை தேர்தல் ஆணையம் வாங்கவுள்ளது. 33 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்களை ஆணையம் வழங்கியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது வாங்கியதை விட இந்த முறை 4.5 லட்சம் புட்டிகள் அதிகமாக வாங்கப்படுகிறது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல் கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. 7வது இறுதிக்கட்ட தேர்தல் மே மாதம் 19ஆம் தேதி நடைபெறும். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீநகரின் லவாய்போரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் காரில் சென்று கொண்டிருந்த 3 தீவிரவாதிகளை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நிதி ஆயோக் அமைப்பு சார்பில் ஃபின்டெக் மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தொடங்கி வைக்க உள்ளார். இதில் நிதித்துறையைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள், வங்கியாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று நிதி ஆயோக் அமைப்பு அறிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த நிதி உள்ளடக்கத்திற்காக எதிர்கால திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்காக இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் பீதியடைந்தனர். எய்ம்ஸ் மருத்துவமனையில் விபத்து சிகிச்சை மையத்தின் தரைத்தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்குக்கு அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பீதியடைந்த நோயாளிகளும் பொதுமக்களும் வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்து 24 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் 2 மணி நேரத்தில் தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் மருத்துவமனை ஊழியர் ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவிட்டது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ
வரும் கல்வியாண்டிலிருந்து செயற்கை நுண்ணறிவு, மழலையர் நலன், யோகா பாடங்களை 9ஆம் வகுப்பில் விருப்ப பாடங்களாக சேர்க்க முடிவு செய்துள்ளது. உடல்நலம் மற்றும் மனவளக் கலையில் அதிக வேலைவாய்ப்பு உருவாகி வருவதை கருத்தில் கொண்டு பள்ளி பருவத்திலேயே யோகா பாடத்திட்டத்தை சேர்த்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுவாமி சிலைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கீழப்பலூரில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தஞ்சாவூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற காரில் சோதனை செய்தனர். அதில் விலை மதிப்பற்ற 10க்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் அட்டைப்பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணம் இல்லாததால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அவர்களிடமிருந்து 2 படகுகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகளையும் அவர் பறிமுதல் செய்தனர். தொடர்வது உலகச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராணுவ ஆதரவு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. தாய்லாந்தில் கடந்த 2014ஆம் ஆண்டில் ராணுவ புரட்சி ஏற்பட்ட பின்னர் முதன்முறையாக நேற்று பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதில் 5 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 90% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் ராணுவத்தை ஆதரிக்கும் பலங் பிரச்சாரத் கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. ராணுவ தளபதி பிரயுத் சன் ஓச்சா ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் பிரதமர் தக்சின் சினவத்ரா ஆதரவாளர்களே கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் வெற்றி பெற்று வந்த நிலையில் கருத்து கணிப்புகளுக்கு மாறாக ராணுவ ஆதரவு கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யா சதி செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யாவின் தலையீடு இருந்ததாக ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை நடத்திய சிறப்பு வழக்கறிஞர் ராபர்ட் முல்லர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக 4 பக்க கடிதத்தை நாடாளுமன்றத்திற்கு அரசின் தலைமை வழக்கறிஞர் வில்லியம் பார் அளித்துள்ளார். அதில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவு தெரிவிக்க ரஷ்யாவைச் சேர்ந்த பல்வேறு நபர்களும் முயற்சி மேற்கொண்ட போதும் அதிபர் தேர்தலில் ரஷ்யா சதி செய்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் ஓமன் கையெழுத்திட்டுள்ளது. ஓமன் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை மஸ்கட்டில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஓமனில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்கா ஓமன் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலியில் ராணுவ உயர் அதிகாரிகளை அந்நாட்டு அரசு பதவியிலிருந்து நீக்கியுள்ளது. ராணுவமும் கலைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சல்வே மேலேயு பயுபேயி தெரிவித்துள்ளார். ராணுவத்தின் புதிய தலைவர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று அவர் கூறியுள்ளார். ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களின் எண்ணிக்கை ராணுவத்தில் அதிகரித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு சமூகத்தினரிடையே நடைபெற்ற மோதலில் ராணுவம் ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக வந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாலி பிரதமர் மேலும் கூறியுள்ளார். சிரியாவில் IS தீவிரவாதிகளை அமெரிக்க ஆதரவு கூட்டுப்படைகள் வீழ்த்தியதைத் தொடர்ந்து IS தீவிரவாதிகள் பலர் பதுங்கு குழியிலிருந்து வெளியேறி சரணடைந்துள்ளனர். சிரியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த IS தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க ஆதரவு கூட்டுப்படைகள் நடவடிக்கை எடுத்து வந்தன. இதில் IS தீவிரவாதிகள் முற்றிலும் வீழ்த்தப்பட்டதாக நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து ஈராக் எல்லையொட்டியுள்ள பகூஸ் என்ற கிராமத்தில் பதுங்கு குழிகளிலிருந்து ஏராளமான தீவிரவாதிகள் வெளியேறி கூட்டுப்படைகளிடம் சரணடைந்தனர். எனினும் கைது செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டினரால் அச்சுறுத்தல் இருப்பதாக சிரியாவில் உள்ள குர்து படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அஸ்லான் ஷா ஹாக்கி தொடரில் இந்தியா தென்கொரியா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மலேசியாவில் உள்ள இப்போ நகரில் அஸ்லான் ஷா ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் போட்டியில் ஜப்பானை வீழ்த்திய இந்திய அணி நேற்று தனது 2வது லீக் ஆட்டத்தில் தென்கொரியாவுடன் மோதியது. இதன் 28வது நிமிடத்தில் இந்திய வீரர் மன்தீப் சிங் கோல் அடித்தார். ஆட்டம் நிறைவடைய 22 வினாடிகள் மட்டுமே இருந்த நிலையில் கொரியா கோல் அடித்தது. இதன் மூலம் இந்த போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணி மலேசியாவுடன் நாளை மோதுகிறது. ஓமன் ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழக வீரர் சத்யன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்ற இந்த தொடரில் நேற்றைய அரையிறுதிப் போட்டியில் ஸ்வீடனின் மேத்தியாஸ் பிளாகுடன் தமிழக வீரர் சத்யன் மோதினார். இதில் சத்யன் போராடி தோல்வியடைந்தார். அரையிறுதியை எட்டியதன் மூலம் சத்யன் வெண்கலப் பதக்கம் வென்றார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீராங்கனை சட்சுகி ஓடோவிடம் இந்திய வீராங்கனை அர்ச்சனா தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றுப் போட்டியில் அர்ஜென்டினாவின் ஃபெடரிகோவுடன் நோவக் ஜோகோவிச் மோதினார். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போட்டியில் ஜோகோவிச் 7-5, 4-6, 6-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேறினார். ஆடவர் இரட்டையர் 2வது சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா மற்றும் கனடாவின் டென்னிஸ் இணை குரேஷியாவின் நிக்கோலா மற்றும் ஸ்பெயினின் மார்சல் இணையுடன் மோதியது. தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய போப்பண்ணா இணை 6-1, 6-2 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. மகளிர் பிரிவில் 3வது சுற்றுப் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை கசட்கினாவை 6-3, 6-1 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் 4வது சுற்றுக்கு முன்னேறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன. ஐபிஎல் தொடரில் 2வது நாளான நேற்று மும்பையில் நடைபெற்ற போட்டியில் மும்பை மற்றும் தில்லி அணிகள் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன் எடுத்தது. அந்த அணியின் ரிஷப் பந்த் 78 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதைத் தொடர்ந்து ஆடிய மும்பை அணி 19.2 ஓவரில் 176 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 37 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி அபார வெற்றி பெற்றது. முன்னதாக கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதின. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 2 பந்து எஞ்சியிருந்த நிலையில் 4 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. அடுத்து வருவது வானிலை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அதிகாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. அல்ஜீரியாவில் நடைபெற்ற கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பாலைவனத்தில் 7 நாட்கள் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் மோட்டார் சைக்கிள் பிரிவில் லித்வேனியாவின் அரினாஸ் ஜெலாஸ் நிங்காஸ் முதலிடம் பிடித்து பட்டம் வென்றார். பிரான்ஸ் வீரர் 2வது இடத்தையும் அல்ஜீரிய வீரர் 3வது இடத்தையும் பிடித்தனர். கார் பந்தயத்தில் அல்ஜீரியாவின் லாட்விமென் மன்சூர் முதலிடம் பிடித்து அசத்தினார். சக நாட்டு வீரர்கள் 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்தனர். அலாஸ்காவில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் நாய்களுக்கான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. அங்குள்ள ஆங்கரோஜ் நோம் இடையே உள்ள 1720 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்போட்டி 15 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட 100 பேர் தங்களுடைய 1000 நாய்களுடன் போட்டியில் பங்கேற்றனர். இப்போட்டியில் 14 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது பத்திரிகை செய்திகள். புழல் ஏரியில் மீதமுள்ள தண்ணீரை ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் எடுக்க சென்னை குடிநீர் வாரியம் தீவிரம். தினத்தந்தி. கடல் வளங்களை பயன்படுத்துவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. தினமணி. சென்னையில் நேற்று தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 68 லட்சம் ரூபாய் பறிமுதல். தினமலர். நடப்பு நிதியாண்டில் தங்கம் இறக்குமதி 5.5% சரிவு. வர்த்தக பற்றாக்குறை அதிகரிப்பு. தினகரன். தமிழ்நாட்டின் உள்பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தீக்கதிர். காஷ்மீரில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்த 13 பேர் அடையாளம் கண்டுபிடிப்பு. மத்திய அரசு உயர் அதிகாரி தகவல். தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு சாதனை அளவை எட்ட வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பிரபலங்கள் ஈடுபட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பாகிஸ்தானில் இந்து சிறுமிகள் 2 கடத்தல். அறிக்கை அளிக்க இந்திய தூதருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உத்தரவு. அடுத்த மாதம் 11ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் பல வேட்பாளர்களின் பெயரை அறிவித்தது பிஜேபி, காங்கிரஸ். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட்டதற்கான ஆதாரம் இல்லை. அமெரிக்க தலைமை வழக்கறிஞர் தகவல்.
IPL கிரிக்கெட் தில்லி அணி 37 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.